அன்புடன் தங்களை வரவேற்பது வள்ளலார் வீடியோ மற்றும் வள்ளலார் நெட். இகநிலை பொருளாய் பரநிலை பொருளாய் அகமர பொருந்திய அருட்பெருஞ் ஜோதி நம் 5 புலன்களுக்கு அகப்படும் பொருளாகவும் தனு கரணங்களை கடந்து பரபொருளாகவும் உள்ள கடவுள் நம்முள் தான் என்ற அகம் அற்றுப்போகும் போது பொருந்துகிறது. இகநிலை பொருள் நமது 5 கரணங்களுக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ புலப்படும் அனைத்தும் இகநிலை பொருள். பரநிலை பொருளாய் இந்த உடம்பாலும் கரணத்தாலும் அறிய முடியா பொருள் பரப்பொருள். அகம் இங்கோ அகம் என்பது நான் என்ற ஆணவம். அகமரப் நான் என்று தனித்திருக்கும் போது அந்த உயிர்களின் விருப்பு வெறுப்புக்கு ஏற்ப அந்த உயிர் மாயைக்கு உட்பட்டு இயங்கும். அந்த நான் என்பதை கைவிடும்போது பொதுவில் நடம் புரியும் கடவுள் நம் அகத்தில் விளங்குகிறது. உதாரணம், நான் பணக்காரனாக வேண்டும், படிக்க வேண்டும், ஆட்சி செய்ய வேண்டும் போன்ற ஆசைகளை அகத்தில் வைத்துச் செயல்படுவதனால் அங்கு கடவுள் பொருந்துவதில்லை, அங்கு மாயையே பொருந்தி இருக்கிறது. அனைத்தும் கடவுள் மற்றும் கடவுளின் மாயை என்ற உண்மையை அறிந்து மலம் நீங்கும் போது உயிர் தனித்து இயங்கும் நிலையை விட்டு பொதுவான கடவுளிடம் ஒப்படைக்கிறது. எப்போது ஓர் உயிர் விருப்பு வெறுப்புகளுடன் செயல்படுகிறதோ அப்போது அது கர்ம வினைகளுக்கு உட்பட்டுச் செயல்படுகிறது. எப்போது அந்த உயிர் இந்த உடம்பும் கடவுளுடையது, செய்யும் சக்தியும் கடவுளுடையது, வினைக்கு உட்படும் பொருளும் கடவுள் உடையது என்று சிவனே என்று இருக்கிறதோ அப்போது அகம் அருந்து போகிறது. அகம் அற்றுப்போகும் போது கடவுள் அகத்திலிருந்து விளங்குகிறது. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். அன்புடன் தங்களை அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன். அதுவரை வள்ளலார் வீடியோவின் வணக்கம்.